டெல்லி சட்டமன்ற தேர்தலில் பாஜக அமோக வெற்றி பெற்று 27 ஆண்டுகளுக்கு பின்னர் ஆட்சியை பிடித்துள்ளது. இதையடுத்து முதலமைச்சர் யார் என்ற கேள்வி எழுந்தது. பாஜக தலைவர்கள் கூடி பல்வேறு கட்ட ஆலோசனைகள் நடத்தி வந்தனர். இந்நிலையில் நீண்ட எதிர்பார்ப்புக்கு பின் டெல்லியின் முதல்வராக ரேகா குப்தா என்கிற பெண்மணி அறிவிக்கப்பட்டுள்ளார். டெல்லி சட்டமன்ற தேர்தலில் ஷாலிமார் பாக் தொகுதியில் முதல் முறையாக எம்எல்ஏ ஆன ரேகா குப்தா ஆம் ஆத்மி கட்சியின் பந்தனா குமாரியை 29,595 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்து வெற்றி பெற்றார். இந்த வெற்றி அப்பகுதியில் ஆம் ஆத்மி கட்சியின் 10 ஆண்டு கால ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தது. 1992ஆம் ஆண்டு டெல்லி பல்கலைக்கழகத்தின் தௌலத் ராம் கல்லூரியில் பாஜகவின் மாணவர் அமைப்பான அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத்தில் இணைந்து தனது அரசியல் பயணத்தை ரேகா குப்தா தொடங்கினார். 1996ஆம் ஆண்டில் அவர் பல்வேறு மாணவர் பிரச்சினைகளை கையில் எடுத்து பணியாற்றி டெல்லி பல்கலைக்கழக மாணவர் சங்கத்தின் தலைவரானார். 2007 ஆண்டில் ரேகா குப்தா வடக்கு பிதாம்பூராவிலிருந்து கவுன்சிலராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அங்கு நூலகங்கள், பூங்காக்கள் மற்றும் நீச்சல் குளங்கள் போன்ற உள்ளூர் வசதிகளை மேம்படுத்த உதவினார். 2012ஆம் ஆண்டு மீண்டும் கவுன்சிலராக தேர்ந்தெடுக்கப்பட்டு தெற்கு டெல்லியின் மேயராக பணியாற்றினார். பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவிகள் உயர்கல்வி பெறுவதற்காக சுமேதா யோஜனா என்கிற மகளிர் சேவை அமைப்பையும் தொடங்கினார். பெண்கள் நலன் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுக் குழுவின் தலைவராகவும் பெண்களுக்கு அதிகாரமளிப்பதற்கான முயற்சிகளுக்கும் அவர் தலைமை தாங்கினார். குப்தா டெல்லி பாஜக மகிழா மோர்ச்சாவின் பொதுச் செயலாளராகவும் அதன் தேசிய செயற்குழுவிலும் பணியாற்றினார். 50 வயதான ரேகா 1974ஆம் ஆண்டு ஹரியானாவின் ஜிந்த் மாவட்டத்தில் அமைந்துள்ள நந்த்கர் கிராமத்தில் பிறந்தார். அவரது தந்தை ஸ்டேட் பாங்க் ஆஃப் இந்தியா வங்கியில் அதிகாரி பதவியில் இருந்தார். 1976ஆம் ஆண்டு ரேகாவுக்கு 2 வயது இருக்கும்போது அவரது குடும்பம் டெல்லிக்கு குடிபெயர்ந்தது. அதன் பிறகு அவர் தனது தொடக்க கல்வி முதல் உயர்கல்வி வரை டெல்லியில் படித்து முடித்தார். டெல்லி மாநிலத்தில் 70 சட்டமன்ற தொகுதிகளில் பாஜக 48 இடங்களை வென்றது. அதே நேரத்தில் ஆம் ஆத்மி கட்சி 22 இடங்களை மட்டுமே பெற்றது. முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால், முன்னாள் துணை முதல்வர் மணீஷ் சிசோடியா மற்றும் பிற முக்கிய ஆம் ஆத்மி தலைவர்கள் பாஜகவிடம் படுதோல்வி அடைந்தனர். 10 ஆண்டுகளுக்கும் மேலாக புதுதில்லி தொகுதியில் அசைக்க முடியாத பிரதிநிதித்துவம் பெற்றிருந்த கெஜ்ரிவால் இந்த முறை பாஜகவின் பர்வேஷ் வர்மாவிடம் 4089 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடிக்கப்பட்டார். ஆம் ஆத்மி கட்சியின் ஆட்சி குறித்து புரிந்து கொண்டதற்கும் பாஜகவுக்கு ஆதரவளித்ததற்கும் பிரதமர் மோடி டெல்லி மக்களுக்கு நன்றி தெரிவித்தார். இந்த முடிவு ஆடம்பரம், அராஜகம் மற்றும் ஆணவம் ஆகியவற்றிற்கு எதிராக வளர்ச்சி மற்றும் நம்பிக்கைக்கான தெளிவான தீர்ப்பு என்று அவர் விவரித்தார். மேலும் நல்லாட்சியை உறுதி செய்வதாக பிரதமர் மோடி உறுதியளித்தார். டெல்லியை அதன் குடிமக்களுக்கு சிறந்த மற்றும் உகந்த நகரமாக மாற்றுவதாகவும் உறுதியளித்தார். டெல்லி முதல்வராக ரேகா குப்தாவை பாஜக மேலிடம் தேர்வு செய்ததற்கு மேலும் சில முக்கிய காரணங்கள் உண்டு என்றும் கூறுகிறார்கள். முதலாவதாக, பெண் ஆளும் மாநிலங்கள் மிகவும் குறைவு. இதை புரிந்து கொண்ட பாஜக பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் தங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற இதை ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொண்டது. அடுத்து, டெல்லி மக்களின் பிரச்சனைகளை இவர் முழுமையாக புரிந்து கொண்டவர் என்பதாலும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கலாம். அடுத்து, ரேகா குப்தா ஓபிசி பிரிவை சேர்ந்த குப்தா சமூகத்தை சேர்ந்தவர். எனவே ஓபிசி பிரிவினரின் ஆதரவை டெல்லியில் அதிகரிக்கும் நோக்கத்தில்தான் அதே பிரிவிலிருந்து ரேகா குப்தாவை தேர்வு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் அவர் கட்சி மற்றும் அதன் சித்தாந்த கொள்கைகளில் முழு ஈடுபாடு கொண்ட உயர்கல்வி படித்த பெண். இந்த அனைத்து அம்சங்களும் பாஜக உயர்மட்ட தலைவர்களின் முழு விருப்பத்தையும் நிறைவேற்றி இருக்கலாம் என்றும் கூறுவது குறிப்பிடத்தக்கது.